ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். 8th தமிழ் நியூ புக் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இயராக நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே 6th 7th ரெண்டுமே ஓல்ட் புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டுமே முடிச்சு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். சரி, ஓகே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு இயல் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு. ஸோ ஒவ்வொரு இதில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ் மொழி வாழ்த்து. இதுல மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பல தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ பாரதியார்னாவே மெயினானது பார்த்துக்கணும். ஓகே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை. வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவை. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவை. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழிய வாழியவை என்றது. சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தது தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடி. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. இந்த லைன் மட்டுமே கூட கேட்டிருக்காங்க. வானம் அறிந்து வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒரு பாட்டை வந்து பாடிக்காரு. தமிழ் மொழியை போற்றி பாடுற மாதிரி பாடிக்காரு. ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவை. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவை. சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தது தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடிக்கார். ஓகே. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களை பார்த்தோம்னா சூழ்ந்துள்ள அறியாமையிரு, வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பம். நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக தீர்த்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டுள்ளனர். ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா பாரதியாரோட பன்முகத்தன்மைகள், பன்முக ஆற்றல், பன்முகத்தன்மை என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு கீழே வந்து ABCD அப்படின்னு போட்டு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரர், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வந்து கொடுத்துருவாங்க. வழக்கறிஞர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த லைன் படிச்சிருந்தா தான் அவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை அவர் வழக்கறிஞர் இல்லை அப்படின்ற தெரிஞ்சிச்சோம்னா ஆப்ஷன் வச்சு கூட எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ஓகே. வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். அவர் ஒரு கவிஞர், நம்மளுக்கு தெரிஞ்சுதான். எழுத்தாளர், எழுதுறவர், இதழ் நடத்தினார், இதழாளர், சமூக தீர்த்த சிந்தனையாளர், சமூகத்தில் நிறைய வந்து சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த சமூக சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக சிந்தனை பண்ணவர், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பன்முக ஆற்றல் வச்சுருக்காங்க. இவர் பார்த்தோம்னா சி. சுப்பிரமணிய பாரதியார். அவரோட ஃபுல் பேர் என்னது? சி. சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து பார்த்தோம்னா இந்தியா விஜயா முதலிய இதழ்களை வந்து விடுதலை போருக்கு வித்திட்டவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்கள் வந்து நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா முதலாக அந்த கார்ட்டூன் வந்து வெளியிட்டது பார்த்தோம்னா இந்த இந்தியா இதழில் பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் விட்டார். இந்த கார்ட்டூன்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த அரசியலை சித்தரிச்சு அந்த மாதிரி வந்து கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து வெளியிட்டது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்திய இதழில் தான் இவர் பாரதியார் தான் வந்து வெளியிட்டார். ஓகேங்களா? அடுத்து கவிதைகள் மட்டுமல்ல, சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவர் என்னென்னலாம் வந்து எழுதுவார் அப்படின்னு கேட்பாங்க. கவிதை, அதே மாதிரி பார்த்தோம்னா கதைகள், உரைநடை நூல்கள், அப்புறம் வசன கவிதைகள், சீட்டு கவிகள். ஏன்னா சீட்டு கவின்றது ஒரு யூனிக்கான ஒரு வேர்டு இல்லையா, ஸோ அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து இவர் எழுதுன இந்த சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்றது கவிதையா இல்லை உரைநடை நூலா இல்லை வசன கவிதையா, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா சந்திரிகை கதை, தராசு அப்படின்றது ரெண்டு பார்த்தோம்னா உரைநடை நூல்கள். அடுத்து இவரை வந்து என்னென்னலாம் வந்து சொல்றாங்க பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் பாரதிதாசன் வந்து இவரை புகழ்ந்துள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னென்ன பாராட்டிருக்காரு? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன். ஓகே. இந்த பாடல் பார்த்தோம்னா
பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற தலைப்புல இடம்பெற்றுள்ளது. இது பாரதியார் கவிதைகள் தமிழ்மொழி வாழ்த்து. ஓகேங்களா? ஓகே ஓகே அடுத்தது இது ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கலாம். செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழ் செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளை. இதுல இருந்து இது வரைக்குமே ஸோ வந்து பார்த்துக்கணும். செந்தமிழ செங்கருமே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளை மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்த உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிகுநல் ஆரம் யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்காக யாரு? தூ அரங்கன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த நந்தா விளக்க நாயகியே இதில் கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் 4-5 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ செந்தமிழே செங்கருமே, இந்த செந்தமிழேன்றது அடிக்கடி பாடுறாங்க. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸ் வச்சுட்டு மற்ற இந்த செங்கருமே. அடுத்து பார்த்தோன்னா நந்தா விளக்க நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தரோட அன்பே, எழில் மகவே எந்த உயிரே. அடுத்து எல்லாமே நீ 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 சொல்லி வரும். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிகுநல் ஆரம் நீ யாவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு தூ அரங்கன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு 4-5 டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே இது மனப்பாடம் ஆகிடும். ஓகே. மக்கள் வாழும் நிலப்பகுதி குறிக்கும் சொல் இது வைப்பு. என்றென்றும் என்ற சொல்லை பிரித்தா என்ன வரும்? என்றும் கூட்டல் என்றும். இதில் நம்ம மிஸ்டேக் பண்ண போகிற என்னென்னா என்று கூட்டல் என்றும் சொல்லிட்டு தான் நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? இது எப்படி பிரிக்கணும்னா என்றும் கூட்டல் என்றும் தான் பிரிக்கணும். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வானம் அளந்தது பார்த்தீங்கன்னா வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து அறிந்தது அனைத்தும், அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. அடுத்து ஒரு கவிதை, தமிழ்மொழி மரபு. அதே மாதிரி வாழ்வினிலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். இதே மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், இதே மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்னது? மரபு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. அடுத்து தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி எது சொல்லுதுன்னா தொல்காப்பியம் ஒரு முக்கியமான பாயிண்ட். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை சொல்றது தொல்காப்பியம். நாளைக்கு தூங்குறியா? ஸோ செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்றது எது? தொல்காப்பியம். ஓகே. ஒரு செய்யுள் ஒரு இதை வந்து பார்க்கலாம். தொல்காப்பியர் எழுதினது. நிலம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வள அமைந்திரிவு இல் சொல்லோடு தலா அல் வேண்டும். அடுத்து இது பார்த்தோம்னா எத்தனாவது வரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபுநிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. அடுத்து மரபுநிலை திரியின் பிரிதாகும் சொல்லிட்டு இந்த மாதிரி லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். இதில் இருக்க 4, 6, 7 லைன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலம் தீர் விசும்போடு வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளா அமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும். அது மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. அடுத்து மரபு நிலை திரியின் பிரிதாகும். இது எல்லாமே தொல்காப்பியர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு லைனுமே. விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதினை என்னன்னது உயிர்தினை அக்ரிணை, வளா அமைனா தவறாமை, ஐம்பால் என்னென்னது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தலால்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பாடலின் பொருள் என்னன்னா இவ்வுலகம் நிலம் தீ நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இது ஒரு கீ பாயிண்ட். உலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கைகளால் உருவானவை. எப்படி? இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் எதோட சேர்க்கைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. உலகத்து பொருட்களை ஒரு இரு திணைகளாகவும் 5 பாகங்களாகவும் பாகுபடுத்தி கூறுது தமிழ்மொழி மரபு. இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா தான். உலகத்து பொருட்களை வந்து இரு திணையாகவும் 5 பாகங்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் எது வந்து யாரோட மரபுன்னு கேட்பாங்க? தமிழ்மொழியின் மரபு. அல்லனா உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் 5 பாகங்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழின் மரபு என்று கூறிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம். இல்லை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தொல்காப்பியர். அதே மாதிரி திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறி
கூறிய சொற்களால் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களை செயல்களில் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அப்படின்றாங்க. ஸோ எது மாறினா பொருள் மாறிடும்? மரபு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அளபடை. அளபடைனா நமக்கு நல்லாவே தெரியும். புலவர் வந்து ஒரு சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது தான் அளபடைன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வலா அமை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வலா அமை தலா இல்லை பார்த்தோம்னா இந்த லா அதுவும் அதே மாதிரி தலா இல்லை ஆ இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பார்த்தோம்னா அளபடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த லா அப்படின்ற எழுத்து பார்த்தோன்னா மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆக்சுவலி நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை தான். பட் வந்து ஒரு இதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழுத்தமாக சொல்லணுன்றதுக்காகவோ இல்லை நீண்டு ஒலிக்கணுன்றதுக்காகவோ என்ன பண்ணுவாங்கன்னா அதோட மாத்திரை வந்து 3 நீட்டி வந்து அளவு இது பண்ணும். ஸோ வந்து 2 மாத்திரையாக இருக்கிறது வந்து 3 மாத்திரையாக மாறி இது பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட அடையாளம் தான் லாவை அடுத்து ஆ அப்படின்றது வந்து வருது. இப்போ லா அப்படின்னா லா, ஓகே முடிஞ்சு. அடுத்து ஆன்னு வருது. அப்போ 2 சேர்த்து படிக்கும்போது தலா தலா ஆ அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வருதா. அப்போ இது ஒரு 3 மாத்திரை ப்ளஸ் இது ஒரு 2 மாத்திரை, இது ஒரு மாத்திரை, 3 மாத்திரை நீண்டு ஒலிக்கும். அதுதான் அளபடைன்றாங்க. இந்த மாதிரி உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடைன்றோம். ஸோ ஏன்னா உயிரெழுத்து தானே அது, ஆன்றன் வந்துச்சுனாலே உயிரளபடை. ஸோ இதை பற்றி உயர் வகுப்பில் ஓகே அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சொல்லலாம். ஓகே, தொல்காப்பியர் பக்கம் பார்க்கலாம். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தான் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் ரொம்ப முக்கியம். இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. அதேமாதிரி பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஒவ்வொரு லைனுமே இதில் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழ் நமக்கு எடுத்து பழமையான ஒரு இலக்கண நூல் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான். ஸோ இந்த நூல் பார்த்தோன்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் கொண்டுள்ளது. ஸோ தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம் கொண்டுள்ளது? 3. என்னென்னது? எழுத்து சொல் பொருள். ஸோ இந்த 3 இதுலேயுமே எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துலையும் எத்தனை இயல்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 9. ஒன்றுலேயும் 9. எழுத்துல 9, சொல்லில் 9, பொருள் 9 அந்த மாதிரி. ஸோ பொருள் அதிகாரத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்க பாட்டு பார்த்தோன்னா பொருள் அதிகாரத்தில் மரபியல் இயல் பார்த்தோன்னா மரபியலில் 3 இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே படிச்சது. ஓகே, அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். இளமை பெயர்கள். அதாவது புலி வந்து குட்டி போடும் இல்லையா, சின்ன குழந்தைங்களா இருக்கும் இல்லையா, அதுங்களை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றது ஒரு மரபு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னு சொல்லலாம். புலியோட குட்டி பார்த்தோன்னா பரல்னுவாங்க. புலி பரல். சிங்க குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. அடுத்து புலி வந்து ஒளிமரபு. அதாவது புலி வந்து கத்தும்னு சொல்லக்கூடாது. புலி என்ன சொல்லும்? புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிரியும், பசு கதறும், ஆடு கத்தும் அப்படி சொல்லணும். அடுத்து பறவை வந்து டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழரோட மரபு. இருதினைனா 2 கூட்டல் திணை, ஐம்பால்னா 5 கூட்டல் பால். அடுத்து வந்து ஒரு உரைநடை. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. ஓகே, மனிதன் வந்து தம் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். அதே மாதிரி மொழியை நிலைபெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரிவடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, மனிதன் வந்து தன்னோட கருத்தை வந்து பின்னாடி ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, மொழியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மொழி வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணாங்க, எழுத்து. ஏன்னா பேசிட்டோம்னா அப்படி பேச மறந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொழி வழியாக வந்து பாடுறது தான். யாரும் எழுதி வச்சாதான் உண்டு. எழுத வைக்காமல் அப்படியே விட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களும் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த மொழி நிலையாக வைக்கணுன்றதுக்காக எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த எழுத்துக்களோட வடிவம் பார்த்தோன்னா மொழிக்கு மொழி வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது 2மே கீ பாயிண்ட்டு. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. அடுத்து, மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்கள் தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஏரியா. அதாவது மனிதன் தோன்றிய காலத்தில் தன்னோட தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்க நம்ம என்ன சொல்லக்கூடாது, இது டிராயிங்கோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின் அதாவது ஆப்ஷனில் வந்து கொடுப்பாங்க. ஓவியம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்லை மொழி டக்குன்னு எடுத்துன்னா மொழின்னு சொல்லிட்டு வந்துடும் வாயில். ஸோ மொழி அதெல்லாம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. டான்ஸர் பார்த்தோன்னா சைகை அதை தான் பயன்படுத்தினாங்க. காலப்போக்கில் தான் தனது குரல்களை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். ஓகேங்களா? அடுத்து சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை
பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. ஓகேங்களா, இப்படிதான் பேச்சு மொழி உருவானுச்சு. அதுக்கப்புறம் எழுத்துக்களின் தோற்றம் பத்தி பார்க்கலாம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடாக பொருத்தி வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்கம் நிலை. அடுத்து, தொடக்க காலத்தில் எழுத்து என்பதோ ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வடிவத்தை என்னன்னு சொல்லாங்கன்னா ஓவிய எழுத்து அப்படின்றாங்க. ஏன்னா தொடக்க காலத்துல வந்து யாருமே எழுத்து வந்து எழுதல. இப்போ ஆ இ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து எழுதல. அதாவது வந்து அந்த ஒளி வடிவத்தையும் அந்த இது பண்ணி குறிக்கிறதுக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிராயிங்ஸாக வரைஞ்சி வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேட்டையாட போயிட்டு வரேன், இந்த ஃப்ரிட்ஜில் எழுதி ஓட்டிட்டு போவாங்க இல்லையா, ஐ வில் பி பேக் இன் 6, ஐ வில் பி பேக் அட் 6, அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வேட்டையாட போயிட்டு வரேன் அப்படின்றது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லணும். இப்போ ஆள் இல்லை, அவங்க யாருக்காவது கூட இருக்கிறவங்க சொல்லணும்னா இந்த மாதிரி இப்போ நான் வேட்டையாட போகிற மாதிரி இருக்கு இல்லையா மானை, அந்த மாதிரி இப்போ வரைஞ்சி வச்சுட்டு போகிறது போல இருக்குது. அந்த மாதிரி டிராயிங்காக தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. எடுத்தோடனே எழுத்துலாம் யாருமே யூஸ் பண்ணலை, அந்த மாதிரிலாம். அதனால தான் அது என்னன்னு சொன்னாங்க ஓவிய எழுத்து அப்படின்றாங்க. அடுத்ததாக, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது அந்த ஒவ்வொரு வடிவமும். அதன் பின் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒவ்வொரு வடிவமும் அந்த சொல்லுக்கான ஓசையை குறிப்பதாயிற்று. இந்த மாதிரி தான் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி உருவாகிற நிலை ஆச்சு. அப்படிதான் வந்தது தான் அந்த ஒலி எழுத்து நிலை. அதாவது அப்படின்னா ஆனா இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒலிக்கு இந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்றது தான் பார்த்தோம்னா ஒலி எழுத்து நிலை அப்படின்றாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிவுகளாக கருதப்படுகின்றன அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ இருக்க எழுத்துக்கள்லாம் ஒரு காலத்தில் பொருளோட ஓவியமாக இருந்ததோட திரிபு தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோன்னா இப்போ அம்பு ஏன்றோமா, ஏன்றது எப்படி இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அம்பு வில்லு மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவமாக ஓவியமாக இருந்ததான் இந்த காலத்தில் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட திரிபு தான், அந்த ஓவியத்தோட திரிபு தான் இப்போ காலத்தில் இருக்க எழுத்துங்க அப்படின்றாங்க. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகள் என்னென்னு பார்க்கலாமா. சா அப்படின்ற வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்துவதில்லை. அதே மாதிரி எகர உகர குறிநடிகள் வேறுபாடு இல்லை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னது ஷா அப்படின்ற வடமொழி எழுத்து இருந்துச்சு அப்படின்றாங்க. மெய்யை குறிக்க வந்து நம்ம மெய்க்கு என்ன பண்ணுவோம், இங்குன்னு போடுவோம், புள்ளி வைப்போமா, இந்த புள்ளி வந்து பயன்படுத்தலை. அதே மாதிரி எகரம் உகரம் இந்த குறில் நெறி இதுக்கு வந்து வேறுபாடு வந்து எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்கள். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்கள் பல்வேறு மாற்றங்கள் உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ள அப்படின்றாங்க. இது அச்சுக்கலை. ஸோ தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடியுது. ஸோ அந்த காலத்தில் வந்து தமிழ் எழுத்து வந்து எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட பழைய வரி வடிவம் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா கருங்கல் சுவர்லையும் அதே மாதிரி செப்பேடுகளையும் பார்க்க முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாம் எழுதுகிற வந்து தமிழ் மொழிக்கும் அப்போ இருந்த தமிழ் மொழிக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வெட்டில் பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு வந்து முதல் கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கல்வெட்டுக்கு வந்து எந்த காலத்துல இருந்தே வந்து முதல்ல கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. செப்பேடு பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கல்வெட்டு எப்போ கிடைக்குது, கிமு 3, செப்பேடு கிபி 7. அடுத்து கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவடிவங்கள் என்னென்ன சொல்றாங்க, வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கிறாங்க. இதுல கல்வெட்டுலையும் செப்பேடுலையும் இருக்க எழுத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, வட்டெழுத்து அதே மாதிரி தமிழ் எழுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க. வட்டெழுத்து அப்படின்றது என்ன பண்ணா வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து, அதுதான் வந்து வட்டெழுத்து. ஸோ வட்டெழுத்துன்னா என்னது, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து. இதே தமிழ் எழுத்து என்பது என்னதுன்னா இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்து. அதோட
பழைய வரிவடிவம் தான் தமிழ் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களின் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. ஸோ சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ரெண்டுத்துலேயும் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம்னா அதில் இருக்க சாசனம்ல அவங்க எழுதியிருப்பாங்களே, அப்போ ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா வட்டெழுத்து அந்த வகையை தான் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அது சேரனும் பாண்டிய மண்டலத்துலேயும் 8லேருந்து 11 வரைக்கும். இதில் முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளை பார்த்தோன்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அப்படின்றாங்க. ஸோ வந்து வட்டெழுத்து இதில் இருந்திருக்கு அதாவது 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற சேர பாண்டிய மண்டலத்தில் வட்டெழுத்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கிற முதலாம் ராசராச சோழன் அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா பழைய தமிழ் எழுத்தோட பழைய வரி வடிவம் வந்து காணப்படுது அப்படின்றாங்க. ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடிக்கடி சில கேட்ட ஒரு கொஸ்டின். கடைச்சங்க காலத்துல தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை என்ன சொல்றாங்க? கண்ணெழுத்து அப்படின்றாங்க. ஸோ கடைக்கண், ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கலாம். இதனை சிலப்பதிகாரத்துல இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் அமையலான்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்றாங்க? அந்த லைன் கேட்பாங்க சிலப்பதிகாரம்ல. அதே மாதிரி பார்த்தோம்னா கண்ணெழுத்துக்கள் வந்து கடைச்சங்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்ன எதில் சொல்லியிருக்காங்க, எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம் சிலப்பதிகாரத்துல. ஸோ கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி. ஓகே. அடுத்து வரி வடிவ வளர்ச்சி. ஸோ இந்த வரி வடிவம் எப்படி வளர்ச்சி பெற்றுச்சுன்னு பார்க்கலாம். பண்டைய காலத்துல தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இந்த மாதிரி எழுத்துக்களில் மாற்றம் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் நன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகிறது. கொஸ்டின் ஏரியா இதுதான். ஸோ வந்து ஒரு எழுத்துக்களோட மாற்றம் ஏற்பட காரணமான இதெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்பாங்க. எழுதப்படும் பொருளோட தன்மை, அதே மாதிரி அழகுணர்ச்சி, ரெண்டும் தான் வந்து காரணம். எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி. ஸோ பழங்காலத்தில் பார்த்தோம்னா கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். எதில் எழுதுனாங்க? பழங்காலத்துல கற்பாறை, பாறையில, செப்பேடு, அதே மாதிரி ஓலையில எழுதினாங்க. அந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவம் அமைந்தன. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பாறையில் வந்து செதுக்கும் போது வளைகோடு வந்து பயன்படுத்த முடியாது. இப்படி வளைஞ்சி எழுதுறது, இந்த ஆம்பாரி போடுறது, போடுறது, இதெல்லாம் வந்து கஷ்டம் இல்லையா பாறையில் செதுக்கும் போது. ஸோ அதனால வந்து அப்போ என்ன பண்ணாங்க? நேர்கோடு பயன்படுத்தினாங்க. இது என்னது? அவங்க எழுதுற இதோட தன்மை, இது வந்து எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வளைகோடு யூஸ் பண்ணல. இதே ஓலையில வந்து பார்த்தோம்னா நேர்கோடையும் புள்ளியும் எழுதுறது கடினம், ஏன்னா ஓட்டை போட்டுரும். அதனால என்ன பண்றாங்கன்னா வளைகோடுகளை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க. இதே மாதிரி சில எழுத்துக்களை வந்து அழகுப்படுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் பார்த்தோம்னா குறுக்கு கோடு போடப்பட்டாங்க. அதுதான் பின்னாடி பார்த்தோம்னா நிலையான வடிவங்களாக மாறிச்சு. இந்த குறுக்கு கோடுனா எப்படி? இந்த நீ போடுறது, சுழிக்கிறது, இந்த இப்படி போடுறது, அது எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க. காக்கு வந்து இப்படி போடுவாங்க இல்லையா, காலுக்கு, அந்த மாதிரி போடலாம், அழகுக்காக போடுறாங்கன்றாங்க. சில ஒவ்வொரு ஒரு கொஸ்டின். ஸோ பாறையில் என்ன யூஸ் பண்ணாங்க? வளைகோடு வந்து யூஸ் பண்ண முடியாது, அதனால நேர்கோடு யூஸ் பண்ணாங்க. இதே ஓலையில் பார்த்தோம்னா நேர்கோடும் புள்ளியும் யூஸ் பண்ண முடியாது, அதனால என்ன யூஸ் பண்ணாங்க? வளைகோடு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சில எழுத்துக்கள் வந்து அழகுப்படுத்துறதுக்காக அவற்றின் மேல் பக்கத்தில் என்ன பண்ணாங்க? குறுக்கு கோடு போட்டாங்க. இதுதான் பின்னாடி நிலையான வடிவமா அமைஞ்சது. அடுத்து பார்க்கலாம். புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர, ஒகர, குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பிய காலம்லாம் இருந்து வந்தது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ எகர, ஒகர, குறில் எழுத்து இருக்கு இல்லையா, அதை குறிக்க எழுத்துக்களோட மேல வந்து புள்ளி வைப்பாங்க எகர, ஒகர, குறிலுக்கு. ஸோ அதை வந்து தொல்காப்பிய காலம் முதல் இருந்து வருகிறது. ஓகேங்களா. ஸோ எடுத்துக்காட்டாக எது அப்படின்னு போடுறாங்கன்னா இந்த மேல பார்த்தோம்னா ஒரு புள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி புள்ளி வைக்கிறது வந்து பார்த்தோம்னா அது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதே வந்து புள்ளி வைக்கலன்னா என்ன அர்த்தம்னா அது ஏது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம வந்து கால் போட்டாதான் ஏதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப எப்படின்னா குறிலுக்கு பார்த்தோம்னா குறிலுக்கு வந்துன்னா இது வந்து குறில் இது பார்த்தோம்னா நெடில் ஓகேங்களா. புள்ளி வச்சா குறில், புள்ளி வைக்கலாம் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. இது வந்து தொல்காப்பிய காலத்துல வந்து இருக்குன்றாங்க எகர, ஒகரையில. அடுத்து அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளிகள் ஈடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்படும். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள். அகர வரிசைன்னு என்னது?
கா ங சா ஞா டால இருந்து நான் வரைக்குமே பார்த்தோம்னா அகர வரிசை உயிர்மை குறி. கரெக்டுங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா கா, இப்போ நான் கா இருக்கா, கான்னு வச்சு கான் இது மட்டும் போட்டோம்னா இது வந்து கா, இது பக்கத்துல புள்ளி வச்சுன்னா கான்னு அர்த்தம். இதுதாங்க இந்த புள்ளி வச்சுதான் நெடில் இது பண்ணாங்க. இந்த கால்லாம் போடுற பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி வச்சுனேன். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நான் கை இந்த மாதிரி எழுதணும், கை இந்த மாதிரி எழுதுனா அப்போ கா போட்டு முன்னாடி 2 புள்ளி வச்சேன்னா அதுக்கு அர்த்தம் வந்து கையின்னு அர்த்தங்களாம். ஓகேங்களா? அதே மாதிரி எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்படும். ஸோ வந்து இப்போ கே நான் எழுதிட்டேன். கே எழுதிட்டு இப்போ கவு எப்படி எழுதுனா பக்கத்தில் வந்து இந்த இதெல்லாம் போடக்கூடாது, 2 புள்ளி வச்சா அது வந்து கவுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதே மகர எழுத்தை குறிப்பிட என்ன பண்ணாங்கன்னா பகர எழுத்தின் உள்ளே வந்து புள்ளி வச்சாங்க. இப்போ நான் மா போடணும்னா இப்படி போடுறதில்ல, பா போட்டு நடுவில் புள்ளி வச்சோம், அதாவது மேலே கிடையாது உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சோம்னா ஒரு புள்ளி வச்சோம்னா அது மகரம் மான்னு சொல்லிட்டு அர்த்தம்லாம். அதே மாதிரி குச்சியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி வந்து இட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஒவ்வொரு லைனுமே வந்து முக்கியம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கா பக்கத்துல புள்ளி வச்சா அகர வரிசை உயிர்மை குறில் பக்கத்துல போட்டோம்னா நெடில், அது வந்து நெடில கருதிக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஐகார எழுத்து குறிப்பிட என்ன பண்ணுவாங்க, அந்த எழுத்துக்கள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இரட்டை புள்ளி வைப்பாங்க. இது எகர வரிசை உயிர்மை எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கவு அவு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த எகர வரிசை, அதாவது எகர வரிசைனா என்னது, கே ஞே சே ஞே தான் வந்து எகர வரிசை இல்லையா, அந்த உயிர்மை குறில்னா அது பக்கத்துல 2 புள்ளி இட்டோம்னா அது வந்து ஔகார வரிசையா மாறிடும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. மகரம் எழுத்துனா என்ன பண்ணணும், பகர பாக்குள்ளார நடுவில் ஒரு புள்ளி வச்சோம்னா அதுதான் மகரம். ஸோ குச்சியலுகிற எழுத்துக்களை குறிக்க என்ன பண்ணாங்க, அவற்றுக்கு மேலேயும் வந்து பார்த்தோன்னா புள்ளி இட்டன அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது வந்து ஒவ்வொன்றா பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஞாபகம். அடுத்து உருவ மாற்றம். சரி, உருவ மாற்றம் இப்போ எப்படி நிகழ்ந்துச்சு பார்க்கலாம். ஸோ நெடிலை குறிக்க நம்ம என்ன பண்ணோம், ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்துல நம்ம என்ன பண்றோம், துணைக்கால். நம்ம என்ன சொன்னோம், நெடில் குறிக்க கா வச்சு பக்கத்துல புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து நெடில்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ இந்த காலத்துல என்னன்னு மாத்திருக்கோம், நம்ம கா பக்கத்துல கால் போடுவோம், அதுதான் வந்து இப்ப நெடில். அதே மாதிரி ஐகார உயிர்மையை குறிக்க நம்ம வந்து எழுத்துக்கு முன்னாடி இரட்டை புள்ளி வச்சோம்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், இணைக்கொம்புன்றாங்க. இதுக்கு பேர் என்னது, இணைக்கொம்பு. இதை வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஔகார இதை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எகர இது உயிர்மைக்கு பின்னாடி 2 புள்ளி வைப்போம். அதுக்கு பதில் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம், லா அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்றோம், கொம்பு வந்து யூஸ் பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி குற்றிலுகிற எழுத்துக்கள் வந்து புள்ளியிடும் வழக்கத்தை வந்து இந்த மாதிரி இல்லை. குற்றிலுகரம் என்ன பண்ணுவோம், இப்படி வளைக்கிறது, இப்படி பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ இதாயிடுச்சு, நம்ம புள்ளி வைக்கிறது வழக்கொழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் உருவ மாற்றமா ஆயிருக்கு. ஸோ எழுத்து சீர்திருத்தத்துக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் உட்காந்து மாற்றிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெரும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதின. ஓகேங்களா? ஓலைச்சுவடியில் புள்ளி வைக்கும் போதோ இல்லை கல்வெட்டில் புள்ளி வைக்கும் போதோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க புள்ளி இல்லாமல் போட்டாங்க. இதே ஓலைச்சுவடியில் பார்த்தோம்னா நிறுத்த குறிகள் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஏன்னா அவங்க எழுதும் போது பார்த்தோம்னா அந்த பத்தி பிரிக்கிறது, அதே மாதிரி நிறுத்த குறி இந்த மாதிரி போடுறது, கமா போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரித்தலுமே கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என்று உணர வேண்டிய நிலை இருந்தது. ஏன்னா வந்து இப்போ ஓலைச்சுவடியில் வந்து நம்ம புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புள்ளி வைக்கும்போது என்ன பண்ணுவோம், ஓட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து பாறையில புள்ளி வைக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்ச நாள்ல வந்து பக்கத்துல ஏதோ ஒரு அந்த அடிபட்டுச்சு, அந்த கல் அடிபட்டுச்சுன்னா இன்னொரு புள்ளி வரும். இல்லை அதனால வந்து புள்ளி வச்சிருக்கா வச்சில்லையா, இல்லை மொத்தமா அங்கே அடிபட்டதா அப்படின்னு சொல்லி தெரியாமலே நம்மளுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணாங்க, மொத்தமா புள்ளியே வேணாம்னு சொல்லிட்டு மொத்தமா எழுத்து மாதிரி எழுதி விட்டாங்க. அதனால அந்த பொருள்ல வச்சு அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வச்சு அது பொருள் வந்து அது உயிர்மெய்யா இல்லை வந்து பார்த்தோன்னா உயிரா இல்லை குறிலா நெடிலா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இதனால படிப்பவங்களுக்கு வந்து பெரிதும் வந்து ஒரு இடரா இருந்துச்சு இல்லையா. அதனால்தான் சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க, எழுத்து சீர்திருத்தம் எதனால வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே, எழுத்து சீர்திருத்தம் என்ன யார் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ஸோ தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சது யாரு? வீரமாமுனிவர். எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எகர உகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாரு? வீரமாமுனிவர். எகர என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ அப்படின்னும் அதை அந்த மாதிரி எழுதுனா நெடிலும், ஓக்கு பார்த்தோம்னா உள்ள சுழிச்சு விட்டு என்ன பண்ணாங்க, அதை வந்து நெடில் அப்படின்றதுக்கும் அவர் பண்ணாரு. அதே மாதிரி ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இந்த இரட்டை கொம்பு இருக்கு இல்லையா, இந்த இரட்டை கொம்பு, அதே மாதிரி கொம்புடன் அந்த இரட்டை கொம்போட ஒரு கால் போடுறது, இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சது இந்த வீரமாமுனிவர் தான். சரி, ஓகே. அவர் என்னென்னலாம் சீர்திருத்தம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கணும். இந்த புள்ளி போடுவோம் இல்லையா நெடிலுக்கு, ஸோ அதுக்கு பதிலாக ஏக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி கால் போடணும். அதே மாதிரி உள்ள சுழிக்கிறது கே அப்படின்றத பார்த்தோன்னா கே அப்படின்னு மாற்றினது. இந்த கோ பதிலாக புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி மாற்றுறது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இவர் வீரமாமுனிவர் தான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அடுத்து பெரியாரும் பண்ணியிருக்காரு எழுத்து சீர்திருத்தம். ஸோ 20ஆம் நூற்றாண்டு வரை எப்படி எழுதிருக்காங்கன்னா நா அது எப்படி எழுதுனாங்கன்னா அந்த கால் போடுறதுக்கு பதிலாக இப்படி சுழிச்சு விட்டாங்கன்னா நான் அர்த்தம், இப்படி போட்டாங்கன்னா அது ரா, அதே மாதிரி இப்படி போட்டாங்கன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. இதே மாதிரிதான் இந்த நெய்க்கு இந்த இது பாத்தீங்கன்னா லை நெய் ஐகார இது போடுறதுக்கு பார்த்தோன்னா இப்படி மேல இப்படி போடுற மாதிரிலாம் கொம்பு மாதிரிலாம் போட்டாங்க. இந்த மாதிரி இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களுக்கு தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அதனாலதான் வந்து எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாரு. எதுக்காக கேட்கலாம். அதாவது புதுசா வந்து ஒரு அச்சை உருவாக்குறதா இருந்ததுனால இந்த குறையை நீக்கத்துக்காக எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாரு. அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆயிருக்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அந்த இப்படி இந்த நெய் இது யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பாருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. தமிழ் எழுத்துக்களை இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது டேஸ் காரணமாக அமைந்துள்ளது பார்த்தோன்னா அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து வந்து என்னன்னு சொன்னாங்க? எழுத்தா வட்டெழுத்துன்னாங்க. சரி, ஓவிய எழுத்துன்னாங்க. அதனா வளைகோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்து ஓவிய எழுத்துன்னாங்க. சரி, வட்டெழுத்து தான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். வட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் மொழி எது? வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு? இதுல யாருன்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார். கலைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாரு? வீரமாமுனிவர். அடுத்து வந்து சொற்பூங்கா. மொழி வளரும் தன்மை உடையது. ஒவ்வொரு மொழிகளிலும் காலந்தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றில் தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். மலையிலிருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளையாக இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடிப்பொடியாகின்றன அல்லவோ. அந்த மாதிரி வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய்மணலாய் இருக்க காண்கிறோமே. ஏன்? நொய்மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. ஸோ கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் மொழியில் பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் வந்து பெருஞ்சிறப்பு. ஸோ தொன்மையான மொழிகள் பல ஏற்றளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு 200 நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை
படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம். ஆனால் தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. இப்பேர் எதனால்? தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலே. எதாவது தமிழ் மொழி செந்தமிழ், செழுந்தமிழ், உயிரோட்ட தமிழ். தமிழ் சொல் என்பதற்கு என்னன்னு ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. தமிழ் சொல் அப்படின்றதுக்கு நெல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி சொன்றி சோறு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் இந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படின்றாங்க. இது சொன்றி சோறு. ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. நம்ம சொல்ல என்ன இருக்கக்கூடாது? பதர்னா என்னது? வேஸ்டா போகுது இல்லையா, அதுதான் இருக்கக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது என்னது? தொல்காப்பியர். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். ஸோ மொழி என்பதற்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? மொழிக்கு என்னது? இங்க நெல்லு, அதே மாதிரி சொல்லு. மொழியை, அதாவது சொல்லை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி என 3 வகையாக்குவர். அதாவது எத்தனை ஆக்குவாங்க? மொழி, அதாவது மொழியை ஓரெழுத்து ஒரு மொழி, அதே மாதிரி ஈரெழுத்து மொழி, அதே மாதிரி 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள். ஸோ அந்த மாதிரி ஓரெழுத்து மொழி அப்படின்னா எது? என்னன்னா நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. அதாவது குற்றெழுத்து 1 மட்டும் தனித்து நின்று எந்த ஒரு சொல்லும் வரல அப்படின்றத என்ன சொல்றாருன்னா குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்றாங்க. அதே மாதிரி நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே, அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யாரு? தொல்காப்பியர். இந்த மாதிரி நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா அப்படின்னா உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா அப்படின்றது ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா உயிர் மட்டும் தான் சொல்றாங்களா? ஏன்னா உயிரெழுத்துல தான் நெட்டெழுத்து 7 இருக்கு. அப்போ உயிர்மையில இருக்க நெட்டெழுத்து 120 இருக்கு. இதுல எதை சொல்றீங்க அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ அதை பார்த்தோம்னா அப்ப அந்த நெட்டெழுத்துக்களால எந்த ஒரு இதுவுமே தராதா, எந்த ஒரு அர்த்தமே தராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்குதான் இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் மொத்தமா நெட்டெழுத்து அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் எத்தனை பார்த்தோன்னா 126. ஓகேங்களா? ஸோ தமிழ் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை எடுத்து அடுத்து வரும் எழுத்து என வரமூன்று தமிழ் சொல்ல. அடுத்து அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வராது. சில எழுத்துக்களின் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றை போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாததும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நெட்டெழுத்துல எல்லா நெட்டெழுத்துமே கிடையாது, ஓரெழுத்து ஒரு மொழியும் வராது. ஒரு சிலது மட்டும் தான் வரும் அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஸோ உயிர் வரிசையில பார்த்தோன்னா 6 எழுத்துக்களும், மா வரிசையில 6 எழுத்துக்களும், தாப்பா நா அப்படின்ற வரிசையில 5 எழுத்துக்களும், அதே மாதிரி காசாவா அப்படின்ற வரிசையில 4 எழுத்துக்களும், யா வரிசையில பார்த்தோம்னா 1 அந்த மாதிரி சேர்ந்து மொத்தமா 40 நெடில் பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். அதே மாதிரி குறியிலன்னு பார்த்தோம்னா நோ து, இது 2 மட்டும்தான் பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். இந்த மாதிரி அதுல 40 + இது 2 சேர்ந்து மொத்தமா 42 எழுத்து பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்க இப்படி பேராகிராஃபா படிச்சாலும் சரி, இதை வச்சு ஞாபகம் வச்சாலும் ஓகே. ஸோ ஓகே, பார்க்கலாங்களா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியில உயிரெழுத்துல மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 6 எழுத்து. மகர வரிசையில் எத்தனை வந்திருக்கு? 6. தகர வரிசை 5. அதுமாதிரி பகர வரிசை 5. நகர வரிசை 5. அதே மாதிரி ககர வரிசை 4. அதே மாதிரி சா 4, வா 4, எகர 4, குரில் 2. இதைதான் இங்க பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி சேர்த்தையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். உயிரெழுத்துல மொத்தம் எத்தனை? 6 எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மா வரிசையில் 6. ஸோ பார்த்தோம்னா உயிர் மகர வரிசை, இது 2 6. தாப்பா நா வரிசை, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உயிர், அதுக்கடுத்து மாவரிசை 6. அடுத்து தாப்பா நா. தாப்பா ஏப்பா தாப்பா அப்படின்னுல மாதிரி நான் தாப்பா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தாப்பா நான் தாப்பா அப்படின்னு கேட்குறோம். அது பார்த்தோன்னா 5. அடுத்து காசாவா.
காசா வந்து இப்படி நினச்சி கேசவான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கசவா கேசவா அப்படின்னு நினச்சிக்கப்ப காசாவா. அதில் பார்த்தோம்னா 4. அடுத்து யாழை மொத்தம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஓகேங்களா. குறியில் 2 ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்னது உயிரும் உமா அப்படின்னு நினச்சிக்கலாம். உமா பார்த்தோம்னா 6. அடுத்து என்னன்னு சொன்னேன், தாப்பா நா 5. அடுத்து கசவான்றது கேசவா ஞாபகம் சொன்னா காசாவா, அது பார்த்தோம்னா 4. அடுத்து பார்த்தோம்னா யா வரிசையில் 1, நோ தூ வரிசையில் பார்த்தோம்னா அதாவது நோ தூன்றது குறி வரிசையில் 2, மொத்தமாக பார்த்தோம்னா 42. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ உயிர் எழுத்துல என்னென்ன வருது, நெடில் தான் வரும் தெரியும். ஸோ அதனால ஆ இ உ ஏ ஐ ஓ. ஸோ அவ்வு தவிர மீதி எல்லாமே வருது. ஸோ அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மகர வரிசையில் என்ன வருது பார்க்கலாம். மாமி மூமே மைமோ. அடுத்து என்னது மாமி அப்படி கூடுவோம் மாமி. மூமே. அடுத்து மைமோ. இது எப்படி நான் வச்சுக்கலாம், மாமி மூ கொஞ்சம் மூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 3 எழுத்து மாமி மூ. அடுத்து மே மாசம் மை வைக்கணும். மோ அப்படின்னா மூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சத்தியமா ஷார்ட் கட்டதுன்னு சொல்ல வரல. ஸோ மாமி மூ மை மோ. அடுத்து தகர வரிசையில் என்னன்னு வச்சுக்கலாம், தா தி தூ. அது லைனா வருது பார்த்தியா. மேக்ஸிமம் இது எல்லாமே நெடில் தான் வரும். அதனால வந்து குறியில சப்போஸ் வந்து ஆப்ஷன்ல குறியில் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா கூட அந்த நோ தூ தவிர எது வந்தாலுமே வந்து பார்த்தோன்னா அது வராது, ஒரு எழுத்து வரும்ல வராது. அது கொஸ்டின் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா அதோட அர்த்தம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கேட்டுவிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்டு விட்டாங்கன்னா நம்ம பார்க்கலாம். தா தி தூ. அப்புறம் தே மை சரி தை மாசம் இருக்கு அது. பகர வரிசையில பார்த்தோம்னா பாப்புன்னு கூப்பிடுவோம்ல பாப்பு. அடுத்து பை கொண்டு வரல அது போ அப்படின்னு இல்லையா, பே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நகர வரிசையில பார்த்தோம்னா நாணி இருக்கா இல்லையா, அவரு அந்த நாணி தான் பாரு, குட்டி தான் பாரு. அடுத்து நெய்யின்னார. அப்புறமேட்டுக்கு நேன்றது நெய்யின்னார நோ இல்லை, நெய்ன்னு சொல்லாதுன்றதா நோ அப்படின்னு வச்சுக்கலாம். நாணி நெய்யின்னார நோ. அடுத்து பார்த்தா ககர. அடுத்து என்ன பார்த்தோம், கேசவாவா காசாவா. அதில் பார்த்தோன்னா காலை பார்த்தோன்னா காக்கு கைகோ. பேர் மாதிரி இருக்குல்ல, காக்கு கைகோ. இது கொரியன் நேம் மாதிரி இருக்கு. ஸோ பிடிஎஸ் ஃபேனாக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கு கைகோ. ஓகேங்களா. அடுத்து சகர வரிசையில் என்னன்னு பார்த்தோம்னா சாச்சி சேச்சோ. சாச்சானோ இல்லையா, சாச்சி சேச்சோ. ஓகேங்களா. அடுத்து வகர வரிசையில் என்ன வேணும், வா வி வை வௌ. இதில் மட்டும்தான் வந்து அவு அந்த வரிசையிலே வருது. ஸோ வந்து பார்த்துக்கணும். வானா என்னது, வான் கொப்பிலே அது வீணா மலர். வை அப்புறமேட்டு பார்த்தோன்னா வைதல்வாங்க இல்லையா, வவ்வுனா கவர்தல் சொல்லுவாங்க. ஸோ வவ். ஓகேங்களா. வவ்வு நாய் வந்து வவ்வுன்னு வந்து கவ்வுது இல்லையா, கவ்வுது அந்த மாதிரி ஞாபகம். ஸோ வாவி வை வவ். அடுத்து யகர வரிசையில் ஒன்று தான், யா மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க யா மட்டும் தான். குரில் நம்ம பார்த்தோம் நோத்துன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் நம்ம முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தொல்காப்பியர் வந்து நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார். ஸோ அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் நன்னூலார் அப்படின்றாங்க. அந்த நன்னூலார் என்ன சொல்றாருன்னா, நோத்து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ எந்தெந்த ஓர் எழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பூ யூஸ் பண்றோம், இந்த காலத்துல பூ யூஸ் பண்றோம். அதே மாதிரி கா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி, அதை நம்ம அந்த அளவுக்கு இது பண்றதில்ல. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா அப்படின்ற கலைச்சொல்லாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்றாங்க. காண என்னன்னு சொல்லுவோம், சோலை நூலை. அப்ப பூஞ்சோலை அப்படின்னுமா. அடுத்து யா என்பது ஒரு வினா, அதை தூன்னு சொல்லி சேர்த்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், தூ வர் வன் வல் இந்த மாதிரி சேர்த்து யாது யாவர் யாவன் யாவல் யாங்கு யாண்டு யார் யாவை. இந்த மாதிரி வினாவுக்கு முன்னாடி வந்து
நிற்கும் எழுத்து பார்த்தோன்னா யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஆ, மா, நீ, பி, உ, சே, தே இந்த மாதிரியான ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது அதை தவிர நம்ம பார்த்தா 42 இருக்கு இல்லையா, இந்த 42 தவிர நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா. ஓகே. அதுக்கடுத்து பூங்கா இணைத்தது போல ஆ, மா அதை ரெண்டு இணைச்சு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா பண்டைய காலத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா வந்து காட்டு பசு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆமானா இப்ப என்ன சொல்லுவோம், ஆமா அப்படின்றோம் இல்லையா, அந்த இது அர்த்தம் வருதா. அப்ப அந்த காலத்துல என்னன்றது ஆமானா காட்டு பசு ரொம்ப முக்கியம். இது வந்து கேட்பாங்க சொற்பொருள்ல. காட்டு பசுனா ஆமானா என்னது, காட்டு பசு. அடுத்து மா அப்படின்றது ஒரு எழுத்து ஒரு மொழி. அந்த மாதிரி நாட்டில் உள்ள பெருமக்கள் வந்து பெரிதும் கூடும் அவையை மாநாடு, அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ மானா என்னது, பெரிய நாடு, பெரிய நாடு அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான். ஸோ ஆளுங்களாம் நிறைய வந்து சேர்றது என்ன சொல்றோம், மாநாடு அப்படின்றோம் இல்லையா, மாநாடு போட்டிருக்காங்கன்ட்டு அது மாதிரி. ஸோ பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை என்னன்னு சொல்றோம், மாநிலம். சின்னதெல்லாம் இருக்கிறது பார்த்தோம்னா சின்ன சின்ன நாடை வந்து குறுநிலம், இது எல்லாத்தையும் சேர்த்துனா மாநிலம். அந்த மாதிரி உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட என்னன்னு சொல்லுவோம், மாஞாலம், பெரிய உலகம் அப்படின்னு சொல்றோமா. அந்த மாதிரி இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் இப்பயும் இருக்கு அப்படின்றாங்க. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. ஆமா இல்லையா, மாநிறம் பையன் கொஞ்சம் மாநிறமா தான் இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து எதை குறிக்கும், விலங்கையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈன்ற பொது பெயர் பார்த்தோம்னா ஓயாது ஒலிக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டேஸ் என்னும் பொது பெயர் பார்த்தோம்னா ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறதுன்னு கேட்பாங்க. ஈ அதாவது மாட்டு, ஈ, தேனி என பகுத்து வழங்கும் பழக்கமும் உண்டு. அது மாதிரி பகுத்தும் சொல்றாங்க. அதே மாதிரி ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் அப்படின்ற வெளிப்படையும் வந்திருக்கு. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. கரெக்டுங்களா. சரி, ஓகே. அடுத்து இதே மாதிரி போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாமே இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களை அப்படிதான் சொல்லுவோம். போ போ அப்படின்னுமா, வா. அதே மாதிரி நீ, சு வந்து எதுக்கு சொல்றாங்க இந்த காலத்துல, எதுக்கு சொல்றாங்கன்னு சரியா தெரியல மற்றதெல்லாம். அதே மாதிரி நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்றும் வழக்கில் இல்லாதவையாகவும் இருக்கின்றன. அதே மாதிரி வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் கூறிய பட்டியல் இல்லாதவை அப்படின்ற தெளிவும் ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு வகையா பார்க்கலான்றாங்க. ஆண் அப்படின்றது வந்து ஆ அப்படின்னு மாறிச்சு, மான் அப்படின்றது மான் மாறிச்சு, கோன்ன்றது கோ அப்படின்னு ஆச்சு, தேன்ன்றது தேன் ஆச்சு, பேய் அப்படின்றது பேன் ஆச்சு. அந்த மாதிரி இவையெல்லாம் கால வெள்ளத்துல வந்து கரைஞ்சு தேஞ்சவை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொன்னாங்க இல்லையா, எப்படி கல் தேஞ்சு மண்ணா மாறிச்சோ சில வார்த்தைங்க தேஞ்சு இன்னொரு வார்த்தையா மாறிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு எழுத்து வரும் இல்லையா, அந்த தான் வந்து சொல்றாங்க. ஸோ எதுதான் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆண் ஆ, மான் மா, கோன் கோ, தேன் தே, பே பேய் அப்படின்ட்டு. அடுத்து எட்டத்தில் போகிற ஒருவனை என்ன கூடுவோம், ஏய் அப்படின்னு கூடுவோம், ஏய் இங்க வா அப்படின்னு. அந்த மாதிரி ஏ என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படின்ற பொருளை உடையலாம். ஓகேங்களா. நம்ம ஏன் கூப்பிடுறோம் அதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கான், என்னோட கூடு, பொருந்து, சேர் அப்படிங்கிற பொருளை உடையதான். அதே மாதிரி ஏ என்பது ஏ என்ற வழக்கில் ஊன்றி விட்டது அப்படின்றாங்க. அம்பை ஏவு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஏவுதல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அம்பு விடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏவும் அம்பு அததான் வந்து ஏ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா என்னது, அம்பு. ஓகேங்களா. ஸோ அந்த ஏ அதுக்கு அர்த்தம் ஒரு மொழிக்கு தான் அர்த்தம் ஏக்கு. அந்த எப்படி வந்து ஏன் மாறிச்சு அப்படின்றதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏவும் அம்பத்தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் மாறிச்சு. இப்ப தேஞ்சு போச்சு இல்லையா, தேஞ்சு வந்துருச்சு. அந்த அம்பு வந்து விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிவன் தான் ஏகலைவன், சரி ஏவலன். அந்த அம்பு இவ்வளவு வேகமா போய் ஒரு வேலையை செய்தா அந்த மாதிரி உரியவங்களுக்கு வந்து வேகமா போய் ஒரு கடமையை செய்யறவன் தான் ஏவலன் அப்படின்றாங்க. அதே மாதிரி அம்பு வில்லும் கலையை வந்து ஏகலைன்றாங்க. ஸோ செய்யறவங்க கடமையை செய்யறவங்க ஏவலன், அம்பு விடும் கலையை வந்து ஏகலைன்றாங்க. அதில் வல்லவனை என்னன்னு சொல்றாங்க, ஏகலைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஏவை வச்சு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன வேர்ட்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கணும். அடுத்து ஏவு அப்படின்ற சொல்லி ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் அப்படின்னு ஆச்சு அப்படின்னாங்க. ஏவுன்றது ஏன் மட்டும் ஆள எய் அப்படின்னு ஆச்சு. ஸோ ஏவுகின்ற அம்பை போல கூர்மையுடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்னன்றாங்க, எய்ம்பன்றின்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்னன்னு சொல்றோம், முள்ளம்பன்றின்றோமா.
அப்ப அந்த காலத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க, எய் பன்றி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முள்ளம்பன்றியோட பழம்பெயர் என்னது, எய் பன்றி. அம்பை எய்பவர் என்னன்னு சொல்றாங்க, எய்யினர்னும். அவங்களோட ஃபீமேல் வெர்ஷனை எய்யினியர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி எய்யினர், எய்யினியர். சங்கப்புலவர்களுள் எய்யினாரும் உலர், எய்யினியாரும் உலர். ஓகேங்களா? யார் இருக்காங்க, எய்யினாரும் இருக்காங்க, எய்யினியரும் இருக்காங்க. ஓகே. ஸோ அது மாதிரி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் பெருக்கம் நம் மொழிகளின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழி பற்றிய மீட்டெடுத்தலை வழிகாட்டுதலுக்கும் முதல் கடமையாக நிற்கிறது. ஸோ மொழி பற்றுள்ள ஒருவனை மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தையும் பண்பாட்டையும் காப்பான்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த ஒரு நூல்வெளி ரொம்பவே முக்கியமானது, ஒவ்வொரு லைனும் முக்கியமானது பார்த்துக்கணும். ஓகே, பார்க்கலாம். செந்தமிழ் அந்தனர் யாரு, ரா இளங்குமனார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். செந்தமிழ் அந்தனர் யாரு, ரா இளங்குமனார். இவர் என்னவெல்லாம் வந்திருக்காரு, நூலாசிரியர், இதழாசிரியர், அதே மாதிரி உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அதே மாதிரி பள்ளி ஆசிரியராகவும் வந்திருக்காரு. இவர் எழுதின நூல்ல என்னன்னு பார்க்கலாம். இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஸோ பார்த்தோன்னா இலக்கணம், தனித்தமிழ், தமிழ் இசை. ஓகே, அந்த மாதிரி இருக்காங்க. தேவநேயம் அப்படின்ற நூலை வந்து தொகுத்திருக்காரு, தொகுத்திருக்காரு. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எழுதுனது வந்து இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தொகுத்தது பார்த்தோன்னா தேவநேயம். அதே மாதிரி திருச்சிக்கு அருகில் வந்து அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவன நூலகமும் இருக்கு அப்படின்றாங்க. எங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்க அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை, பாவன நூலகம் இருக்கு அப்படின்றாங்க. இதோட தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படின்ற நூல்ல செய்திகள் தொகுத்து தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள்ல இருக்க ஒரு நூல்ல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து இது இப்போ குரூப் 4 கேட்ட கொஸ்டின். இந்த திருவள்ளுவர் சாலை வந்து திருச்சியில் வச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ திருச்சியில் அது மெயினாக எங்கள் அல்லூர், இது திருச்சியில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவன நூலகமும் வச்சிருக்கிறது யாரு, ரா இளங்குமனார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இலக்கணம், எழுத்துக்களின் பிறப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகே, பார்க்கலாம். அ, உ, க, ப ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஊ என்னும் எழுத்தை ஒழிக்கும் பொழுது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற் பகுதி மேலினத்தை ஒட்டும்போது கா அப்படின்ற எழுத்து பிறக்கிறது. அதேமாதிரி பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்கிறது. இது பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும். ஃபர்ஸ்ட் என்னது, ஆ, உ, கா, பா. இது எல்லாமே என்னது, அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆ, வாயை திறந்தாலே ஆன்னு வந்துருச்சு. அடுத்து ஊ, இதழ்களை வந்து குவிப்பதனால வந்துச்சு. கான்றது நாக்கின் முதற் பகுதி மேலனத்தை சொன்னா கா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி பாடுற பார்த்தோம்னா 2 இதழ்களை ஒட்டும் போது வருகிறது. ஸோ வந்து அந்த தெரிஞ்சுக்கோங்க எது எப்படி வருதுன்ட்டு. அடுத்து பிறப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிறப்பு பார்த்தோம்னா எப்படி பிறப்புன்னு பார்க்கலாம். உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்று பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. ஸோ வந்து தோன்ற இடம், தோன்றும் முயற்சி எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. அடுத்து பார்த்தோம்னா முயற்சி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து இடப்பிறப்பு, இது பார்த்தோம்னா முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? ஓகே. ஸோ எழுத்துக்களோட இடப்பிறப்பு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்களின் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ எப்படி என்ன ஆச்சுன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சா என்ன அவங்க செத்து போயிடுவாங்களா, உயிர் போயிருமா, அதை வச்சுக்கலாம். ஸோ உயிர் வந்து கழுத்து. வல்லினை மெய்யெழுத்து 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு வீரனோட மார்பு எப்படி இருக்கும், அப்படி வலிமையா இருக்குமா, அப்படி 6 பேக் உங்களா வச்சுங்களா வீரர் அப்படி. அவங்க எல்லாமே வீரர் கிடையாது, பட் அந்த காலத்துல மேக்சிமம் அந்த மாதிரி வீரராக இருக்கவங்களுக்கு நார்மலாக பாடி எப்படி இருக்கும், அப்படியே வலிமையா இருக்குமா அப்படின்னு வச்சுக்கலாம். மெல்லினம் மெய் வந்து பார்த்தோம்னா 6 மூக்கை. ஸோ மெல்லினம் பார்த்தோம்னா மூக்கு. இது எப்படின்னு வச்சுக்கலாம், மூக்கு எப்படி இருக்கு, அப்படியே மெல்லிசா இருக்கா, சும்மா லைட்டாக கொத்தினாலே அப்படியே மூக்கு உடஞ்சிடும் இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ மூக்கு வந்து என்னது, அப்போ மெல்லினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இடையினம் பார்த்தோம்னா இடமாக இருக்கு. இடையினம் எது பார்த்தோம்னா கழுத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கழுத்து. இடையினம் பார்த்தோம்னா கழுத்து. சரி ஞாபகம் வச்சுக்க முடியும்.
இடையில கழுத்து இருக்கு. சரி, தலைக்கும் உடம்புக்கும் நடுவுல கழுத்து இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் இடை. கழுத்துக்கும் தலைக்கும் உடலுக்கும் இடையில் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுதம் எடுத்து தலையிலே போடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஆயுதம் தலை. சரி, இப்படி உயிர் எழுத்து பண்ணணும். கழுத்தை பிடிச்சிருச்சானா உயிர் போயிடும். வல்லினமை பார்த்தோம்னா மார்பு வந்து அப்படி வலிமையா இருக்கும். அடுத்து மெல்லின மூக்கு வந்து மெல்லிசா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா கழுத்துக்கும் உடம்புக்கும் இடையில வந்து இடையினம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆயுதத்தை தலையில போடு அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னது? எழுத்துக்களின் இடப்பிறப்பு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு எதுன்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அ ஆ. இது ரெண்டும் என்னது? வாயை திறக்கும் போது பார்த்தோம்னா முதல்ல வந்து பிறக்குதா? ஆ ஆ. வாயை திறந்தாலே ஆ அப்படின்னு தான் வரும். அடுத்து இ இ ஏ ஏ ஐ. இது ரெண்டும் பார்த்தோம்னா வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. என்னது? மேல்வாய்ப்பல்லு பொருந்தும் நடி, அந்த நாக்கின் அடி ஓரம். அ இ இ ஏ ஏ ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாக்கோட அந்த ரெண்டு சைடு ஓரம் பார்த்தீங்கன்னா மேல்வாய்ப்பல்லை பொருந்துறது முயற்சினால வரும். அது நல்லாவே தெரியும். அடுத்து உ உ ஓ ஔ. இதெல்லாம் இதழ்களை குவிக்கிறதுனால வருது இல்லையா? ஸோ அது வந்து நீங்க சொல்லி பார்க்கும்போது இது நல்லாவே தெரியும். ஓகே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெய்யெழுத்து. ஒன்னொன்னு எப்படி எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடிக்கடி கொஸ்டின் வந்து இதெல்லாம் கேட்டது. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. இக்கு இங்கு. இது ரெண்டு மெயிலும் சொல்லி பாருங்க. நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி பொறுத்தவரை வருது. சரி, இங்க இருக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. என்னது? இரண்டு மேலும் சொல்லும் போது நாவனோட முதற் பகுதி, இது வந்து நுனி பகுதி நாக்குது. இது பார்த்தோன்னா என்னது? என்ன சொல்லுவாங்க? முதற் பகுதி தான். ஸோ அந்த முதற் பகுதி என்ன பண்ணுது? இங்கு நம்ம என்ன பண்ணுது? போய் அன்னத்தோட அடிப்பகுதி பொருந்தா? அண்ணன் என்னது? இதுதான் அன்னம். இதோட இது வந்து இப்படி போய் தொடுதா? அதான் சொல்றாங்க. சொன்னாங்க இருமையிலும் இக்கு இங்குன்னு சொல்லும் போது நாவினோட முதற் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதி வந்து பொருந்தது. அடுத்து இச்சி இஞ்சு. இது ரெண்டு சொல்லும் போது நாவின் இடைப்பகுதி, இதுதான் இடைப்பகுதி. இந்த இடைப்பகுதி என்ன பண்ணுதுன்னா நடு அன்னத்தின் இடைப்பகுதி தொடுது. ஸோ ரெண்டுமே இடை. ஸோ நாவினோட இடைப்பகுதி அன்னத்தோட நடுப்பகுதி தொடுது. இச்சு இஞ்சு அப்படிதான் தொடுது. இச்சுன்னு சொல்லி பாருங்க, போய் தொடும். அடுத்து இட்டு இன்னு அப்படின்னு சொல்லும்போது என்ன? நாவின் நுனி இங்கு தான். இட்டுன்னு சொல்லி பாருங்க, நாவின் நுனி அன்னத்தோட நுனி, இதுதான் அன்னத்தோட நுனி. தொடுதா? இட்டு இன்னு சொல்லி பாருங்க, தொடுதா? அதுதான் சொல்றாங்க. அடுத்து இத்து இந்து. இது சொல்லி பார்க்கும்போது என்னன்னா மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கு நுனி பொருந்தி வரும். இத்து அடிப்பை நல்லா பொருந்தும் போது தான் இத்துன்னு வருதா? இந்துன்னு சொல்லி பாருங்க. மேல்வாய்ப்பல்லோட அடியில இந்த மேல்வாய்ப்பல்லு அடி தானே, இந்த அடியில அதை அப்படியே போய் நாக்கனோட நுனி அப்படி இப்படி பொருந்தி நிற்கும். இந்து அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா? இப்போ இன்னொன்னு என்ன ஆகும்? ரெண்டு இதழும் வந்து ஒட்டும். அது பொருந்துவதால பிறக்கிறது. மேல்தலும் கீழும் பொருந்துவதால பிறக்கும். ஈ அப்படின்னு சொல்லி பாருங்க, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்தும். ஓகேங்களா? இல்லு. இது ரெண்டு சொல்லும் போது மேல்வாயின் நாக்கின் நுனி மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்க வருடும். ஃபுல்லா போய் தொடலாம். ஒரு மாதிரி வைப்ரேஷன் லைட்டா போய் டச் ஆயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி டச் ஆகி இந்த மேல்வாய் வந்து நாக்கின் நுனி வந்து வருடுவதால பிறக்குது. இல்லு. இது பார்த்தோன்னா மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல்லுன்னு சொல்லி பாருங்க. மேல்வாய் பல்லின் அடியை வந்து நாக்கின் ஓரம் அப்படி தடித்து நெருங்கினால இல்லு. இது இல்லைன்னீங்கன்னா மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், இது தடித்து நெருங்குது இல்லு. இந்த பள்ளிக்கு வர இல் பார்த்தோம்னா தடித்து தடவுது. அடுத்து பார்த்தோம்னா இவ்வுன்னு சொல்லும் போது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்தது. இவ்வுன்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி மேல்வாய் பல்ல பார்த்தோம்னா கீழ் உதடு வந்து பொருந்தும், அதனால வருது. இர்ன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே மேல்வாய் இருக்கு இல்லையா, அது நாக்கின் நுனி மிகவும் இன்னு அப்படின்னீங்கன்னா மேல்வாயை பார்த்தோம்னா நாக்கு நுனி வந்து மிகவும் பொருந்தால் பிறக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது மிகவும் கஷ்டம். அதாவது சில பேருக்கு கஷ்டம், சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லி பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் படித்து நீங்கள் அதே மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த முறை வந்து ஆப்ஷனில் எலிமினேஷன் பண்ணி போகிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும்.
நான் வந்து எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். சொல்லி பார்ப்பேன், சொல்லி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த எல்லாமே இது வரைக்கும் எனக்கு தப்பானதில் அந்த மாதிரி நான் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சரி ஓகே, சார்பு எழுத்து பார்க்கலாம். ஆயுத எழுத்து பார்த்தோம்னா வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ ஆயுத எழுத்து எப்படி இதாகுதுன்னா வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் தான் அக்கு திறக்கிற முயற்சியால தான். தானா திறக்கும்போது வாயை திறந்தாலே வந்துடும். ஆனா தொடர்ந்து நம்ம அந்த ஒழிக்கணும் அக்குன்னு சொல்லுன்ற ஒரு முயற்சியால தான் பண்றோம் இல்லையா, அதனால முயற்சியால் பிறக்குதுன்றாங்க. இதே மாதிரி பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுதத்தை எடுத்து தலையில போடணுமா. வல்லின எழுத்துக்கள் மார்பு வலிமையா இருக்கும். அடுத்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை வந்து பொருந்துதல் வர்றது இட்டு இன்னா சொல்லி பாருங்க. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணையதால் பிறக்கும். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் என்ன, அந்த இவ்வுன்னு சொல்லும் மொத்தம் வருதுல்ல. ஓகே, அடுத்து இக்கு இங்கு என்னது, நாவின் முதல் அன்னத்தின் அடி. கரெக்டா. அடுத்து இச்சு இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. சரி, நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இட்டு இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. ஓகேங்களா. ஓகே, அகார வரிசை. இது அகார வரிசை பாட்டு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வரிசை தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அழகுணர்ச்சி ஆரம்பி இங்க இரண்டல்ல ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏல் கடல் ஐயம் ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் ஔகாரம் அக்கு இருக்கா இல்ல. ஓகே, நல்லா பண்ணும். ஓகே, மரபு தொடர்பு முக்கியம். ஆந்தை என்ன பண்ணும், அலரும். காகை கரையும். சேவல் கூவும். குயிலும் கூவும். கோழி என்ன பண்ணும், கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும், காலைல பொறக்கோன்னு கூதா. இதே கோழி என்ன கொக்குன்னு தான் கிடக்கும், அது கூவாது கோழி. அது வந்து கொக்கரிக்கும். புறா என்ன பண்ணும், குடுக்கும். குடுக்கும்னா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மயில் பார்த்தோன்னா அகவும். கிளி என்ன பண்ணும், பேசும். கொஞ்சம்னு சொல்லுவாங்க. கிளி வந்து பேசும். கூகை என்ன பண்ணும், குளரும். அது பேசவே தெரியாது, குளரும். ஆந்தைக்கு பேசவும் தெரியாது, பேசுறது அலரும். ஆந்தை அலரும், கூகை குளரும். ஓகே, தொகை மரபு பார்க்கலாம். மக்கள் என்னவா இருக்காங்க, கூட்டமா இருக்காங்க. நிறை மாட்டு நிறை. அது மாடு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, மாட்டு கூட்டம் சொல்லக்கூடாது, நிறைன்னுவாங்க. அதே மாதிரி ஆடு பார்த்தா என்ன, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. சந்தை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும். ஸோ வினை மரபு என்ன பண்ணும், சோறு வந்து உண்ணணும். தண்ணி என்ன பண்ணணும், குடிக்கணும். பூ என்ன இப்படி இது ஒண்ணா பார்க்கணும். சோறு உண்ணு, முறுக்கு தின்னு. ஸோ சோறு உண்ணு, முறுக்கு தின்னு. சுவர் என்ன பண்ணும், சுவர் எழுப்புன்னு தான் சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும். தண்ணீர் வந்து என்ன சொல்லுவோம், பருகுன்னு சொல்லுவாங்க. குடிக்கிறதா வந்து குடிக்கிற மாதிரி. பருகுன்னு என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பருகுதல் அப்படின்னுவாங்க. ஆள் பருகு. கூடை முடை, அது தெரியும். பூ வந்து பறிக்கிறது கிடையாது, பூ வந்து கொய். ஓகேங்களா. இலை என்ன பண்ணும், இலையை தான் பறிக்கணும். பானை வனை. ஓகே. கோழி என்ன பண்ணும், கோழி கொக்குன்னு கொக்கரிக்கும். பால் பருகு. சோறு தின்னு முறுக்கு சோறு உண்ணு முறுக்கு தின்னு படிச்சோமா. சோறு என்னது, உண்ணு. பூ என்னது, கொய். நிறை. ஓகே. இதுல மரபு பிள்ளை நீக்கி எழுதுங்க. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஒழுங்குபடுத்தி எழுதலாம். வட்டெழுத்து எனப்படுமா.
தமிழ் வளைந்த கோடுகளால் தமிழ் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்து உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரை. ஸோ உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அதாவது பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அடுத்து உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். இல்ல தமிழ் ஏகலை என்றது. அம்புவிடும் கலையை தமிழ் ஏகலை என்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கலைச்சொல். ஒலிப்பிறப்பியல் ஆர்டிகுலேட்டிவ் ஃபோனெட்டிக்ஸ் ஒலிபரப்பியல். மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நேசல் கான்சோனன்ட் சவுண்ட். ஸோ கல்வெட்டுனா எபிகிராப். உயிரொலி வவ்வல். அகராதியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியல்னா ஃபோனிம். ஸோ ஒலிப்பிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டிவ் ஃபோனெட்டிக்ஸ், ஒலியல்னா ஃபோனிம். சித்திரை எழுத்து பிக்டோகிராஃபி. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இயல் 1 வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம்னா இயல் 2ல் பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணி எதெல்லாம் கீ பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் புக்கில் படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இயரில் மீட் பண்ணுறேன். பை.